கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதுதான் புது வருடத்தை துவங்கினது போல இருக்கிறது. ஆனால் ஒரு மாதத்தை முடித்து விட்டோம். புதிய பிப்ரவரி மாதத்திற்குள் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த மாதத்தையும் நடத்தும்படி தேவன் நமக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்திருக்கிறார். அதை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஏசாயா புத்தகம் 45வது அதிகாரம் 2வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். ஆம், என கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மாதம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குகிற ஒரு மாதமாய் இருக்கிறது. பாருங்க, கோணலான காரியங்கள் நிச்சயம் அது ஆசீர்வாதத்தை கொடுக்காது. கோணல் என்று சொன்னாலே சரியில்லை என்றுதான் அர்த்தம். அப்ப பாருங்க, நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு தடையாய் அல்லது விரோதமாய் இருக்கிற அந்த சரியில்லாத கோணல்களை எல்லாம் கர்த்தர் செவ்வையாக்க போகிறார். ஒருவேளை இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில கேள்விகள் இருக்கலாம். எனக்கு ஏன் ஆசீர்வாதங்கள் இல்லை? எனக்கு ஏன் நன்மைகள் இல்லை? நான் நல்லா ஜெபம் பண்றேனே, நான் நல்லா வேதம் வாசிக்கிறேனே, நான் நல்லா ஆண்டவரை தேடுறேனே. காரணம், சில காரியங்கள் கோணலாய் இருக்கிறது. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில செவ்வைப்படுத்த வேண்டி இருக்கிறது. செவ்வை என்று சொன்னால் என்ன அர்த்தம்? சீராக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் விசுவாசியுங்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி, நீங்கள் உயர்த்தப்படும்படி, நீங்கள் சந்தோஷம் அடையும்படி, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற சகல காரியங்களிலும் தேவன் நன்மை செய்யும்படி அவர் என்ன வாக்கு பண்ணுகிறார்? கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்க போகிறார். இதை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது சங்கீதத்திலே ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தார். என்னோடு கூட சங்கீதம் 18ஆம் சங்கீதம் 32வது வசனம் இப்படி சொல்லுகிறது: என்னை பலத்தால் இடை கட்டி என் வழியை செவ்வைப்படுத்துகிறவர் தேவனே. அப்போ நம்முடைய வழியை செவ்வைப்படுத்துகிறவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஆசீர்வாதம் வர வேண்டிய வழி அது கோணலாய் இருக்கும் பொழுது, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைக்கான வழி அது செவ்வை இல்லாது இருக்கும் பொழுது நம்மால அதை பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படி சொல்ல முடியும்? இப்ப உதாரணத்துக்கு சில பேர் சொல்லுவாங்க, அது ஹைவேவா இருந்ததுனால, வழி நேரா இருந்ததுனால நான் ரொம்ப சீக்கிரமா வந்துட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, அது சந்து பொந்து இத்தனை திருப்பம் ரைட்டு லெப்ட்னு கோணலா இருந்ததுனால என்னால அவ்வளவு வேகமா வர முடியல. அப்பொழுது ஒரு பாதை, ஒரு வழி அது நிச்சயம் செவ்வையா இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் நம்முடைய வழியை அவர் செவ்வை பண்ண போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆசீர்வாதத்திற்கான வழியை, நன்மைக்கு ஏதுவான வழியை, நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சகல அனுக்கிரகத்திற்கான வழியை அவர் செவ்வைப்படுத்துகிறார். இன்னொரு காரியம் கூட இருக்கு. ஒருவேளை நாம் ஓடிக்கொண்டிருக்கிற நம்முடைய வழி சரியில்லை என்று சொன்னாலும், தவறான வழி என்று சொன்னால், வேறொரு வழி என்று சொன்னால், அதையும் அவரால் மாத்திரம்தான் செவ்வைப்படுத்த முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆகவே இந்த மாதம் கவலைப்படாதீங்க. கோணலானவைகளை செவ்வையாக்குகிற தேவன் நம்முடைய வழியை அவர் செவ்வையாக்குகிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, எப்பொழுது அவர் என் வழியை அவர் செவ்வையாக்குவார், செவ்வைப்படுத்துவார், நான் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்படுவேன் அப்படி நீங்க என்ன கேட்கலாம். அதற்கும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்காக காண்பிக்கிறேன். என்னோடு கூட நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். கடந்த வசனத்துல வழியை செவ்வைப்படுத்துவார். இந்த வசனத்துல பாத்தீங்களா? உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். வழினாலும் பாதைனாலும் ஒண்ணுதான். ஆனா இங்க ஒரு நிபந்தனை வருது: உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். ஆம், என கண்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில ஏன் இது நாள் வரைக்கும் கோணல்கள் செவ்வையாகல தெரியுமா? ஒரு ரகசியத்தை தெரிஞ்சுக்கிங்க. ஏன்னா நான் நித்தமும் அந்த கோணல்களையே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என் வாழ்க்கை முழுக்க இப்படி கோணலா போயிருச்சே, இப்படி தாறுமாறா போயிருச்சே, இப்படி சிதைந்து போயிருச்சே, எல்லாம் கைவிட்டு விட்டதே என்று சொல்லி இனி அதை குறித்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா நீங்க நினைக்க வேண்டியது கோணலாய் போன வழிகளையோ பாதைகளையோ அல்ல. அதற்கு மாறாக உங்கள் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள்.
இன்னைக்கு பழச நினைக்கிறவங்க தான் ஜாஸ்தி, கஷ்டத்தை நினைக்கிறவங்க தான் ஜாஸ்தி. கடனையும் வேதனையும் வியாதியையும் மட்டும் நினைச்சுப்பாங்க. எதை நினைக்கணுமோ அதை நினைக்கிறது இல்ல, எதை நினைக்க கூடாதோ அதை நினைச்சுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கவனிங்க, இந்த சத்திய வசனம் சொல்லுகிறது, உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். நான் மறுபடியும் அந்த வாக்குத்தத்த வசனத்துக்கு நேராக உங்களை கொண்டு போக விரும்புகிறேன். அதே ஏசாயா 45:2 என்ன சொல்லுகிறது? நான் உனக்கு முன்னே போய். விசுவாசிக்கிறீங்களாங்க? கோணல் செவ்வையாகணும்னா ஆண்டவராகி இயேசு நமக்கு முன்னாடி போகணும். அல்லேலூயா. இன்னைக்கு அதுக்கு என்ன அர்த்தம்? என் பிரச்சனைக்கு முன்னாடி, என் தேவைக்கு முன்னாடி, அல்லது என் கண்ணீருக்கு முன்னாடி, என்னுடைய எல்லா காரியங்களுக்கும் முன்னாடி அவர் தான் போகணும். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்க? நான் பாத்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன், நான் படிச்சிருக்கிறேன், எனக்கு அனுபவம் இருக்கு, எனக்கு திறமை இருக்கு, என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள முன்ன நிறுத்துறாங்க. தன்னுடைய சுயத்தை முன்ன நிறுத்துறாங்க, அல்லது பணம், பதவி, பேர், புகழ் அதை முன்ன நிறுத்துறாங்க. இன்றைக்கு தெரிந்து கொள்ளுங்கள், நாம் முன்னே நிறுத்த வேண்டியது அல்லது நமக்கு முன்னாக போகக்கூடியது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அல்லேலூயா. ஆகவே இந்த பிப்ரவரி மாதம் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளும் சொல்லி சொல்லி ஜெபிங்க. என்னன்னு சொல்ல போறோம்? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு முன்னாக போய் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோணல்களையும் செவ்வையாக்குவீராக. இப்பொழுதும் நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். என்னோடு கூட இணைந்து நீங்க ஜெபிங்க. இந்த மாதத்தை நாம் செவ்வையாக்க போகிறோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கும் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய பிப்ரவரி மாதத்திற்காய் நன்றி. நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு பண்ணி இருக்கிறீர். ஏசாயா 45:2 நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன். ஆம், எங்கள் வழிகள் கோணலாய் இருக்கிறது, அவைகளை செவ்வையாக்கும் ஆண்டவரே. எங்கள் பாதைகள் கோணலாய் இருக்கிறது, அவைகளை செவ்வைப்படுத்தும். அதற்கு நாங்கள் இந்த மாதம் முழுக்க எங்கள் தேவைகளிலும், எங்கள் பிரச்சனைகளிலும், எங்கள் கண்ணீரிலும் உம்மையே நினைத்துக் கொள்ளுகிறோம். உம்மை நினைக்கிற நினைவு ஒன்று போதும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் விட எங்கள் பிரச்சனைக்கு முன்பாக இனி நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் அவசரப்பட மாட்டோம், எங்களை நிறுத்த மாட்டோம். நீர் முன்னே போக போகிறீர். நீர் முன்னாக போக எல்லா காரியங்களும், எல்லா கோணல்களும் செவ்வையாகட்டும். இந்த வார்த்தையை விசுவாசத்தோடு என்னோடு கேட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக பாரத்தோடு கூட ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த மாதம் முழுக்க வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை வைத்து ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயம் இந்த மாதம் கோணல்களை எல்லாம் உங்களுக்கு செவ்வையாக்குவார். தொடர்ந்து நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் தினந்தோறும் இந்த நாள் இனிய நாள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளுக்கான ஒரு சிந்தனைகளை கொடுக்கிறோம். பாடல்கள், மற்ற சில பயனுள்ள கதைகள் வருகிறது. அதை நீங்கள் மாத்திரம் பார்த்துட்டு விட்டுறாதீங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. இதை குறித்ததான உங்களுக்கு கருத்துக்களை நீங்க கமெண்ட் பண்ணலாம். மிஸ் பண்ணிடாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். God bless you.